எல்லோரும் அந்த 5 பக்கம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென்னாப்பிரிக்கா என்னது அப்படின்னா? தென்னாப்பிரிக்கான்னா என்ன? அது ஒரு நாடு. ஒரு வார்த்தை கூட அர்த்தம் புரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு நாடு. எங்கே இருக்குது? ஆப்பிரிக்காவில். தெரியுமா? மேப் காமிச்சா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் புரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது. மேப்பை முழுவதும் மனசில் வச்சுட்டு பார்க்கணும். எது ஆப்பிரிக்கா? தென்னாப்பிரிக்கா. இது தென்னாப்பிரிக்கா எங்கே இருக்குது? இது கரெக்டா? இல்லை, இதான் தென்னாப்பிரிக்கா. சரியா? இங்கிலீஷ்காரனுங்க அந்த நாட்டை நம்மளை மாதிரி வச்சுருப்பானுங்க. இங்கிலீஷ்காரன் அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பான். இந்தியாவுக்கு கடல் வழி தேடி வருவான். ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். அப்போ அங்கே போய் தங்கி அந்த நாட்டையும் நம்ம நாடு மாதிரி அடிமையாக வச்சுருப்போம். 1990 வரைக்குமே அங்கே வெள்ளைக்காரன்லாம் ஒரு மரியாதை, அவங்க நாட்டுக்காரன் இருக்கான்ல அவனை வந்து மதிக்கிறதில்ல. அப்படி நடத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கு பேர் தான் இனவெறி அப்படிம்பாங்க. தென்னாப்பிரிக்காவில் இனவெறி, ரேசிசம், அப்பார்த்தடைஸ் அப்படிம்பாங்க. வெள்ளைக்காரனுக்குன்னா ஒரு மரியாதை. பஸ்ஸில் கூட அவன் இருக்கிற இடத்துல இவன் ஏறக்கூடாது, ட்ரெயினில். அதில் அதேமாதிரி அரசியல்லையும் அவனுங்களுக்கு ஒரு மரியாதை, உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் இனவெறி. அதை போராட்டம் பண்ணி எவ்வளவோ வருஷம், 20 வருஷத்துக்கு மேலே ஜெயிலே இருப்பார். அதை முடிவு கொண்டு வந்தவர் யார்? நெல்சன் மண்டேலா. ஓகேவா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். பாருங்க வார்த்தையில் அதான அரசியலமைப்பு தெரியும். இந்திய அரசியலமைப்புனா என்னென்னு தெரியும். சட்ட வரைவு, இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம்னா என்னென்னு அன்றைக்கே சொல்லியிருப்பேன். கரெக்டாக? இந்தியாவுக்கான அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியதான் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம். யார் யார் இருப்பாங்க, என்ன ஏது அப்படின்ட்டு. அதோட வரைவு குழு, அதை எழுதுறதுக்கான ஒரு குழு. நாடு சுதந்திரம் அடைஞ்சவுடனே 1900 அடையிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. இங்கிலீஷ்காரன் சொல்லிடுவான் 47 சுதந்திரம் கொடுப்பானா, அதுக்கு முன்னாடி சொல்லுவான் நீ உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்லாம் ஒன்று சேர்ந்து உட்காருவாங்க. சரியா? ஒரு 400 சில்லற பேர் உட்காருவாங்க. 400 சில்லற 300 சில்லற பேர். அதான் அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை. அம்மா எழுதாதீங்க, கேளுங்க. இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்குன்னு ஒரு அவையை உருவாக்குறாங்க. இப்போ பார்லிமெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி. அதில் ஒரு குழு தான் வரைவு குழு. 300-400 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 7-8 பேரை போட்டு ஒரு குழு. அந்த 300-400 பேர் டிசைட் பண்ணுறதை அவங்க எழுதுவாங்க. அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் தான் யார்? டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அவர் தான் அந்த வரைவு குழுவுக்கு தலைவராக இருந்ததுனால அவரே என்னன்னு சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்றாங்க. வெளியில் புகழ்ச்சி. ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னாடி எழுதிட்டானுங்க. எழுதி ஒரு கையில் கொடுத்துட்டானுங்க. இவர் அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நிறையா திருத்தங்கள் தான் செய்வார் இவர். சரியா? அப்போ அதில் நிறையா தப்பு இருக்கிறத கேட்டால் யாரை கை காட்டிடலாம்? அம்பேத்கர் தப்பு எழுதுனாருன்னு கை காட்டிடுவானுங்க. அதுக்காக பண்ண வேலை. புரிஞ்சதா? அது அவரோட வரலாறுலாம் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ தான் தெரியும். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் அவர் தான், அம்பேத்கர். சட்டத்துறைக்கான அமைச்சர். நாடு சுதந்திரம் அடையுது, எலெக்ஷன் நடக்குது. 1951-52 தான் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் வந்தோடனே பார்லிமெண்ட் கீழவையில் உறுப்பினர் வந்து உட்காராங்க, எம்பி. அதில் பெரும்பான்மையானவங்க கை காட்டுறவங்க தான் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் அமைச்சர்கள் நியமிச்சுக்குவாங்க. முதல் பிரைம் மினிஸ்டர் யார்? அவர் அவையில் இவர் வந்துட்டு அமைச்சராக இருக்கிறார். அப்படி முதல் சட்ட அமைச்சர் யார்? அவரே தான், அம்பேத்கர் தான். இவர் யாருக்காக தலைவர் அப்படின்னா சுருக்கிட்டானுங்க. ஒரு SC/STக்கு மட்டும் தலைவர்னு. அதான் தப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமண வீட்டு பெண்கள்லேருந்து மற்ற BC MBC அவங்களுக்கும் தலைவர் இவர் தான். அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கேட்டதே யார்? இவர் தான். இப்போ BC MBCக்கெலாம் இடஒதுக்கீடு இருக்கா? அதுக்கு அவர் அதை உருவாக்காட்டியும் பட் அதை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராடினவர் அவர். யார்? அம்பேத்கர். அதேமாரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இதெல்லாம்
அதை உங்களெல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டா தான் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, நான் சொகுசாக இருக்கலாம். அதுக்காக அவரை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் தலைவராக ஆக்கி விட்டு தனியாக பிரித்து விட்டானுங்க. அப்படி கிடையாது. ஆனால் எவன் பிரித்து விட்டானோ அவன் பேனரில் வச்சுருப்பான் அவரோட ஃபோட்டோவை. சரியா? பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு, அதாவது சிவிலியன் பாரத ரத்னா விருதுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றிய அரசாங்கம் சிவிலியன் பொதுமக்களில் சிறந்து விளங்கினவங்களுக்கு வந்துட்டு ஒரு விருது கொடுப்பாங்க. சிவிலியன்பாங்க பொதுமக்கள். அதாவது இந்த இராணுவம், அதாவது மிலிட்ரி, அதில் கொடுக்குற விருதெல்லாம் வேறு. பொதுமக்களுக்கு இந்த விருது சிறந்து விளங்குறவங்க கொடுப்பாங்க. பாரத ரத்னா கேட்பாங்க, இந்தியாவில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய, இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய உயரிய விருது எது அப்படின்னு கேட்பாங்க. பாரத ரத்னா. அவர் இறந்துருவார் 1950 சம்திங்லேயே இறந்துருவார். சரியா? 54 ஏதோ. ஆனால் அதில் வந்து கொடுக்க மாட்டாங்க பாரத ரத்னா விருது. 1990 தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த புக்கில் ஃபேக்டில் இருக்குது. எந்த புக்கில் இருக்குன்னு கூட இருக்குது பாருங்கள். புக் எடுத்து படிங்க தயவு செஞ்சு. அதில் எதெல்லாம் கொஷினாக வர முடியும் வந்திருக்கு. டிஎன்பிசி, நம்ம போலீஸ் எஸ்ஐயில் இதெல்லாம். இதில் கான்செப்டெல்லாம் யூபிஎஸ்சியில் வரும், ஃபேக்டெல்லாம் யூபிஎஸ்சியில் வராது. இதெல்லாம் ஃபேக்ட்டு. ஓகேவா? கான்செப்ட்லாம் யூபிஎஸ்சி ஐஏஎஸில் வரும். ஸோ ரெண்டுமே நடக்குது. அப்போ 2 எக்ஸாம் நீ எழுதலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கிற எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம், அதை எழுதி பாஸ் பண்ணலாம். பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1990. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டில் கல்வி அறிவு, எழுத்தறிவு, கல்வி அறிவுன்னு சொல்லக்கூடாது, எழுத்தறிவு தான் சரியான வார்த்தை. லிட்ரேசி ரேட். எழுத்தறிவுன்னா என்னன்னு சொன்னோம்? ஒரு மொழியில் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சிக்கணும், அர்த்தம் தெரியணும். அதேமாதிரி அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும், எழுத தெரியணும். சொல்ல தெரியல, எழுத தெரியணும். அவன் தான் எழுத்தறிவு பெற்றான். சரியா? அதோட பர்சன்டேஜ் எந்த மாவட்டத்தில் அதிகம் சார் அப்படின்னாக்கா கன்னியாகுமரி தான். எவ்வளோ பர்சன்டேஜ் சார் அப்படின்னா 91.7%. எப்போ? 2011 கணக்கெடுப்பின்படி. இப்போ அதிகமாக இருக்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது. அதேமாரி தமிழ்நாட்டிலே எழுத்தறிவு கம்மியாக உள்ள மாவட்டம் தருமபுரி. 68.54% தான். ஏன்னா புட்பாக்கான எண்ணங்கள் அது அந்த பழமையான மாறுறது கிடையாது, அதனால் அப்படி இருக்காங்க. இப்போ மாறிட்டு வராங்க நிறைய பேர். இப்போ அது அதிகமாக இருக்கும். ஆமாம், 2011 கணக்கெடுப்பு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லும். சரியா? அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு சரத்துன்னு சொல்லுவாங்க, அது ஆர்டிக்கல் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ. இங்கிலீஷில், தமிழில் பிரிவுன்னு சொல்லுவான், ஒரு சில இடத்துல சரத்துமா. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சீரியல் நம்பர். மொத்தம் ஒரு 450 செக்ஷன் இருக்குது. இப்போ திருக்குறள் நம்பர் சொல்கிறாங்களே, திருக்குறள் நான் ஒன்று சொல்லிட்டேன், அது எத்தனாவது குறள் சார் அப்படின்னு கேட்டால் சொல்லணும், 100வது குறள் இதுங்க. இப்போ நீ போய் எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்குது. அது மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில். அந்த சீரியல் நம்பருக்கு பேர் தான் என்னது? ஆர்டிக்கல், சரத்து. அப்படி எத்தனாவது சரத்தில் பேசியிருக்காங்க சார் அப்படின்னா 14வது ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 14 சொல்லுது, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பகுதின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தில். பகுதி, பார்ட் இங்கிலீஷில். மொத்தம் 500 சில்லற 400 சில்லற பார்ட் இருக்குன்னு, சாரி ஆர்டிக்கல் இருக்குதுன்னு பார்த்தோமா, அதில் ஒரே மாதிரி விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளப் பண்ணி ஒரு பகுதி 2 பகுதின்னு பிரிச்சுருவாங்க. அது மாதிரி மொத்தம் ஒரு 25 பகுதி இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதில் 3வது பகுதி தான் இது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணாத, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரேன், புரிஞ்சுக்கும். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டிருக்க உரிமை. உரிமைனா கட்டாயம் உனக்கு கிடைக்கணும். இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தனும் கட்டாயம் கிடைக்கக்கூடியது, அதான் அடிப்படை உரிமை. இதை பற்றி எந்த பாட்டில் பேசியிருக்காங்க? பார்ட்டு 3. பார்ட்டு 3க்குள்ளே எத்தனை ஆர்டிகல்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா, பார்ட்டு 3ல்
12 ஆர்டிகல் 12 பிரிவு 12 35 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதில் 12 13 சும்மா அதை விட்டுருங்க. 14வது ஆர்டிகல்லேருந்து ரொம்ப முக்கியமானது. 14 32 வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். அது என்னென்ன பேசுதுன்னு தெரியணும் உங்களுக்கு. இதில் ஆர்டிகல் 14 எதை பற்றி பேசுது? சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம். சரியா? ஏன் அதை கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு அர்த்தம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம் இல்லை, ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுக்கறது, இன்னொருத்தனுக்கு இன்னொரு மாதிரி தீர்ப்பு கொடுக்குறது, அப்படிலாம் இருந்திருக்கு. அதனால தான் அதை கொண்டுகிட்டே வரோம். அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்ல ஆர்டிகல் எது? 14. ஆர்டிகல் 14. அடுத்தது அப்துல் கலாம் எழுதிய நூல்கள். அக்னி சிறகுகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா 2020. இந்தியா 2020 எப்படி வரணும் அப்படின்னு எழுதியிருப்பார். இதை 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போக எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க் ஆக்சுவலாக அதுதான் எழுச்சி தீபம். ஓகேவா? மிஷன் இந்தியா, அதான் இந்தியா 2020. இது இங்கிலீஷில் எழுதியிருப்பார், அதெல்லாம் தமிழில் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் அவரோடது. யாரோடது? அப்துல் கலாம் எழுதினது. அந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 6th டேர்ம் 1 ஃபஸ்ட் யூனிட், குடிமையில் ஃபஸ்ட் யூனிட். அதை பார்த்துட்டு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அவரே தான். ராக்கெட்டினுடைய ஏவுகணை மனிதர். அடுத்தது சே இளவழகி. அதில் கொடுத்துருக்க ஃபேக்ட்டு அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேரம் போர்டில் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. சே இளவழகி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம். ஏன்னாக்கா பெண்கள் முன்னுரிமை இல்லாமல் இருந்து இப்போ பெண்கள்லாம் விளையாட்டில் போய் சாதிக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்தியாவில் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் பட்டம் விஸ்வநாத் ஆனந்த். அப்துல் கலாம் எழுதிய நூலுக்கு பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. பேரா ஒலிம்பிக்கில் இல்லு போட்டுக்கோங்க. உயரம் தாண்டுதலில் முதல்ல தங்கம் வென்ற இந்தியர் தமிழர் யார்? மாரியப்பனா மாரிமுத்தா? மாரியப்பன். ரைட். தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது? தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 16 17? 17. வெரி குட். அன்டச்சபிலிட்டி. இனம், அதாவது இவன் தீண்டத்தகாதவன் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. நீ வராத, என் தெருவில் வரக்கூடாது, டீ கடையில் போனால் அவனுக்கு தனி கப்பு கொடுக்குறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எவ்வளவு? 17. அதே அடிப்படை உரிமையை பார்த்தோம்ல 12 35, அதில் 17வது ஆர்டிக்கல் அதை பற்றி பேசு. சட்டத்தின் ஆட்சி. ஆட்சி நடக்கிறது சட்டத்தின். இப்போ நம்மளதெல்லாம் ரூல் ஆஃப் லா இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சினா என்ன? நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும்னு ஒரு சட்டத்தை பெரும்பான்மையானவங்க சேர்ந்து உருவாக்கிடுவாங்க. அதுபடி எல்லோரும் நடக்கணும். சரியா? இப்போ நீதிமன்றம், நீதிபதி தண்டனை கொடுக்குறாங்க பாருங்கள், இது சரி தப்புன்னு சொல்கிறாங்களா? எதை வச்சு சொல்கிறாங்க? சட்டத்தை வச்சு தான் சொல்லணும். சட்டம் எழுதியிருப்பாங்களா, அந்த சட்டத்தை வச்சு சட்டத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு, நீ தப்பு பண்ணிட்டப்பா. ஆளுநர் சட்டம் போட்டாங்களா, அப்போது நீ தப்பு, சட்டத்துக்கு புறமான நீ செயல்படுற அப்படின்னு ஆளுநருக்கு எதிராக வந்துச்சு தீர்ப்பு. நீதிபதி அவன் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. சட்டம் என்ன சொல்லியிருக்கு படித்து பார்த்து தான் கொடுக்கணும். அப்படின்ற அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் ஏவி டைசி அப்படின்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். அவங்க தான். நீதிபதி அவன் இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. சட்டம் என்ன சொல்லுது? போலீஸ் கேஸ் போடுறான் அவன் மேலே, அவன் இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. இந்த செக்ஷனில் இது செய்யக்கூடாதுன்றது இவன் செஞ்சிட்டாங்க, அதுதான் அவனோட வேலை, போலீஸோட வேலை. எழுதுவானா இந்த செக்ஷனில் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, இந்த சட்டத்தில் இவன் செஞ்சிட்டாங்க அப்படின்னு எழுதி கொடுப்பான். அதுக்கு எவிடன்ஸை கொண்டு போய் கொடுக்கணும் நீதிபதிக்கிட்ட. நீதிபதி எவிடன்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டு எவிடன்ஸ் ஒத்து போனால் மட்டும்தான் இந்த செக்ஷன் படி இந்த வேலையை செய்யக்கூடாது, அப்போ அதுக்கு இந்த தண்டனைன்னு இன்னொரு சட்டத்தில் சொல்லியிருப்பான், தண்டனை சட்டம்னு. அதை வச்சு ஆமாம் இவன் இந்த செக்ஷன் படி இது தப்பு செய்யக்கூடாது, இவன் செஞ்சுருக்கான், எவிடன்ஸோட ப்ரூவ் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன தண்டனைன்னு இன்னொரு சட்டம் இருக்கும், தண்டனை சட்டம். அதில் உள்ள தண்டனை எடுத்து தான் அவர் கொடுப்பார். அவர் இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது. சரியா? அதான் சட்டத்தின் ஆட்சி. அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிற யார்? ஏவி டைசி. சுதந்திர இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் பொது தேர்தல் நடக்கும்?
எம்பி எலெக்ஷன் நடக்குதுல, எம்பி எம்எல்ஏக்கான எலெக்ஷன், அதான் பொது தேர்தல், ஜென்ரல் எலெக்ஷன். சுதந்திரம் அடைகிறது 1947. எத்தனாம் தேதி? சரியா 1946 அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி. அது ஃபைனல் ஆகிறது நாள் நவம்பர் 26, 1949 அன்றைக்கி ஃபைனல் ஆகிடுச்சு அந்த சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. அம்மா எழுதாத, சும்மா கவனி, வீடியோ தான் இருக்கே, போய் பார்த்துக்கோ பொறுமையாக. இன்னொரு தடவை கேட்ப காதில் 3 பாருங்கள். இப்போ கேள்வி ஒரு தடவை படித்த தெரியாது, 10 ரெடியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் 2வது தடவை அந்த கேள்விக்கு ஆன்சர், அப்போ அதை ஃபஸ்ட்டு தடவை கேட்குறேன். அப்புறம் இன்னொரு தடவை வீடியோ, அது இல்லைன்னா இன்னொரு தடவை வீடியோ பார்த்து எழுதுனேன், அப்படியே உட்காந்துக்கும். புரியுதா? கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், இங்கே இதுதாங்க வரும். கொஸ்டினை புரிஞ்சுட்டு அதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. புரியாமல் படிச்சுன்னா வேலைக்கு ஆகாது. உன் மூளை கரெக்டாக சொல்ல ஆன்சர், வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? சரி, நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன ஆகுது? எலெக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 1951. 50 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது, 51. ஏன்னா ப்ராசஸ்லாம் பண்ணல, அதுக்கான அந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் உருவாக்கணும், அந்த வேலை. அவன் எலெக்ஷன் கமிஷன் உருவானோம்னா அவன் என்ன பண்ணணும்? அந்த ஓட்டர் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி எலெக்ஷன் வைக்கிறான். எப்போ வைக்கிறான்? 1952. 51, 52. அப்போலாம் 5-6 மாதத்துக்கு நடக்கும். ஏன்னா அப்போ வசதியெலாம் இல்லை, இப்போ மாதிரி நடக்குது. சரியா? எக்ஸாக்ட் டேட் வந்து பின்னாடி வருது, இன்னொரு லெசனில் அதில் பார்ப்போம். அடுத்தது, சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 71. இந்தியாவில் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அது இந்தியாவில் முதல்ல கொடுத்ததுங்கன்னா தமிழ்நாடு, மெட்ராஸ் மாகாணம் 1921 கொடுத்துருவாங்க. நீதி கட்சின்னு ஒன்று, அவங்க தான் கொடுப்பாங்க. நீதி கட்சினா இப்போ டிஎம்கே இருக்கு இல்லையா, அவங்களுடைய முன்னோடி கட்சி நீதி கட்சி தான். சுயமரியாதை இயக்கம் வரும், பெரியார் இது, அதிலேருந்து வந்தது தான் திராவிட கழகம். திராவிட கழகத்துலேருந்து பிரிஞ்சு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களோட. அப்போவே எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்களா? அப்பயும் அவங்க தானே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தானே, அதை அப்பயே அவங்க பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஓட்டு உரிமை கொடுறா அப்படின்னு சொல்லி நீதி கட்சி. ரைட், 1971. அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் ஃபஸ்ட்டு 30 33 கொடுத்துருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்து 96 தான் முதல்ல நடக்கும் தமிழ்நாட்டில். அப்போ 30% கொடுத்துருப்பாங்க. அப்போ இருந்த சிஎம் கொடுப்பார். அது இப்போ எவ்வளோ சதவீதமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க? இப்போ லாஸ்ட்டாக நடந்த உள்ளாட்சியில் 50% ஆக்கிட்டாங்க. அதனால தான் இந்தியாவிலேயே இதெல்லாம் பயங்கரமான புரட்சி. 50% உள்ளாட்சி அமைப்புகளில் 50%க்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க. உள்ளாட்சினா புரியுதில்ல, வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, ஊராட்சி தலைவர், மாநகராட்சி மேயரு, நகராட்சி தலைவர், இதிலெல்லாம் 50% மேலே பெண்கள் இருக்காங்க. அது பெரிய பெரிய விஷயம், பேச வேண்டியது. எவனும் பேச மாட்டேங்கிறான், ஏன்னா அவனுங்களுக்கு பிடிக்காத கட்சி. சரியா? ஏன் சார் பெண்களுக்கு எந்த சமூகத்தில் ஆணுக்கு நிகராக பெண்களும் எல்லா போஸ்டிங்லேயும் 1000 ஆண்கள்லாம் 1000 பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த சமூகம் தான் நல்ல சமூகம்னு அர்த்தம். ஆதிக்கத்தில் ஆண்கள் அதிகமாக இருந்தால் இவனுங்க ஆதிக்கம் பண்ணுறானுங்க, ஏமாத்துறானுங்கன்னு அர்த்தம். சரியா? அப்படின்னு ஐநா சபை சொல்லுது. ஐநா சபை மானுடவியலாளர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. அதுதான், அதனால தான் தமிழ்நாட்டில் அதெல்லாம். ஏன்னா ரொம்ப காலம் என்ன பண்ணிட்டாங்க, உங்களை அமுக்கி வச்சுட்டாங்க. உங்கள் அம்மா பாட்டிலாம் பாருங்கள், எத்தனை பேர் படிச்சிருக்காங்க உங்கள் அம்மா பாட்டியில்? அம்மா வேணால் படிச்சிருப்பாங்க, பாட்டி கேளுங்க, ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. சரியா? அதெல்லாம் அதனால தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. வரலாம் தாராளமாக. அதனால தான் 50%க்கு மேலேயே இருக்காங்க தமிழ்நாட்டில். பொது இடத்துலையும் அவங்க நிற்கலாம், பட் 50% இடத்துல கம்பல்சரி அவங்க தான் நிற்கணும்னு அர்த்தம். அதான் அவர் கேட்குறாரு. அப்போ மீதி 50% பொது இடம்,
அதில் பெண்கள் அவங்களும் வரலாம் தானேங்க. ஆமாம், அதனால தான் 50% மேலே இருக்காங்க. இதில் உள்ளாட்சி அமைப்புகளில் உலகத்திலே எந்த நாட்டிலையும் கிடையாது. உலகத்துலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான். சரி. 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் சம உரிமைக்காக நிறைய பேர் இருக்காங்க. அதில் வடக்கன்ஸ் மட்டும் கொஞ்சம் பேரை போட்டு வச்சுருக்காங்க. பெண்கள் சம உரிமைக்காக 19ஆம் நூற்றாண்டு. முத்துலட்சுமிலாம் 20ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டுலாம் எதுலேருந்து எது வரைக்கும்? 1801 1900 வரைக்கும். சரியா? சரி. அதில் ஒரு லிஸ்ட்டு அவங்க புக்கில் கொடுத்துருக்கான், அதை மட்டும் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யா, இவங்களாம் வட இந்தியாவில் இருந்தவங்க. தயானந்த சரஸ்வதி, மகாதேவ், கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கேயா, சகாவத் ஹுசேன், இதெல்லாம் வட இந்தியவங்கள. தென்னிந்தியாவில் யாருமே இல்லையா இவங்களாம்? ஆனால் வட இந்தியாவில். அப்போ தென்னிந்தியாவில் இருந்திருக்காங்க, அவங்க பேர்லாம் வரல. ரைட், ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கோம், அதனால் எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவுகள் மக்களுக்கு சமத்துவம் அளிக்கிறது? எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறது. 14 முதல் 18 வரை. அதை ஒரு 5 துணை பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. பார்த்தோம் இல்லையா? என்னது? ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள். ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்? 12லேருந்தே 35. ஓகேவா? அதில் அடிப்படை உரிமையை பற்றி மட்டும் பேசுகிறது 14லேருந்து 32. இதை 5 துணை பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. சரியா? சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி, இங்கிலீஷில் எல்லாரும் சமம்னு சொல்கிற ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும். எல்லோரும் சமமாக்கினதுக்கப்புறம் சுதந்திரம் கொடுப்பாங்க. எல்லோரும் ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. 19லேருந்து 22 வரைக்கும். ஓகேவா? சுதந்திரம் கொடுத்தோன்னே வறியவர் எளியவர் என்ன பண்ணுவான்? அதாவது வலிமையானவன் எளிமையாக சிம்பிளாக அவனுக்கு கீழே உள்ளவங்களாம் சுரண்டுவான். ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அது ஒரு 2 ஆர்டிக்கல் சம்திங் வரும். அடுத்தது சமய சுதந்திர உரிமை. இல்லை, அதுக்கு முன்னாடி சுரண்டலுக்கு எதிரான உரிமை போட்டாச்சு. சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான. ரைட். நிறையா எனக்கு. அடுத்தது சமய சுதந்திர உரிமை. அதில் ஒரு 4 ஆர்டிக்கல் போயிடும். வாங்க மணிகண்டன். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கலாச்சார மற்றும் கல்வி உரிமை. திரும்ப வரும் எல்லாமே. அடுத்தது இந்த உரிமையெல்லாம் பெறுவதற்கான உரிமை. இப்படி மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. இல்லையே, கரெக்டாக ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 5 சுதந்திர உரிமை. அதுக்கப்புறம் இந்த 5 உரிமையை பெறுவதற்கான உரிமை. ஆர்டிக்கல் 32. ஓகேவா? இப்படி மொத்தம் 14லேருந்து 32 வரைக்கும் ஒரு 5 உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. 5 தோட 6வது உரிமை, அந்த உரிமை கிடைக்கலன்னா உங்களுக்கு பெறுவதற்கான உரிமை. அதை சப்பாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் தான் கேட்குறேன், சமத்துவத்தை பற்றி எந்தெந்த ஆர்டிக்கல் பேசுது? ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே. அதான் இந்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 தவிர வேறு எந்த பிரிவு சட்டத்தின் முன்
விட்டுருங்க, திருட்டு பசங்க. அப்படின்னு பிரிவு 21. பிரிவு 21 என்ன பண்ணுன்னா, ஒருத்தனை கைது செய்யணும்னா எப்படி கைது செய்யணும்னு அதில் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் குற்றவாளி தப்பு பண்ணிட்டா அவனை கைது செய்ய போகிறான்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படி கைது செய்யணும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதேமாதிரி அதான் சட்டத்தின் முன். அதேமாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், 20, 21 ரெண்டுமே அதை பற்றி பேசும். 21 தான் கரெக்ட். குற்றவாளி ஆகிட்டான், அவனுக்கு தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பேசும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு பால், இனம், மொழி, மதம், பிறப்பிடம் இந்த எந்த அடிப்படையிலையும் பாகுபாடு காட்டக்கூடாது? 15 பிரிவு 15. பால்னால் ஆண் பெண் பாகுபாடு காட்டக்கூடாது. இனம் ரேஸ், இந்த கலரு, உயரம், முடி இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க ரேஸ்னு, இனம்னு சொல்லுவாங்க. மொழி, அப்புறம் பிறப்பிடம். இந்த அடிப்படையில் பொது இடங்களில் அரசாங்க இடத்துலையோ ரோட்லேயோ பாகுபாடு காட்டக்கூடாது. சரியா? முன்னாடி இருந்துச்சு, இந்த ரோட்டில் இவெல்லாம் வரக்கூடாது, இந்த ஜாதிக்காரெல்லாம், அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெண்களா இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. அப்படி பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்டிக்கல் எது? 15. அடுத்து பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் என்று சொன்ன ஆர்டிக்கல் 16. அரசாங்கம் பொது வேலை வாய்ப்புனா அரசாங்க வேலை வாய்ப்பு, ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அமைப்புலாம் இருக்குல்ல, வேலை போகிறாங்கல்ல, போலீஸ்லேருந்து IAS வரைக்கும் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இந்த அரசியலமைப்பு சட்டம் வரதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் மாரில அப்படி கிடையாது. ஒரு குரூப்பு மட்டும்தான் அந்த வேலைக்கு போவாங்க. யாராக இருப்பாங்க? அவன் மட்டும்தான் அந்த வேலைக்கு போவான், மற்ற யாரையும் விட மாட்டான் உள்ள. அப்படி இருக்கக்கூடாது, எல்லோரும் வரணும். அதுக்காக எல்லாரும் அரசாங்க வேலைக்கு வரணுங்கிறதுக்காக தான் எது? இடஒதுக்கீடு. நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சதா? ரைட். அப்படி பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொன்னது யார்? பிரிவு 16 ஆர்டிக்கல். பட்டங்களை அளித்து வேறுபடுத்தல் தடை செய்கிறது. 17 முன்னாடியே பேசியாச்சுல்ல. அன்டச்சபிலிட்டி சம்மந்தமாக முன்னாடியே வந்துருச்சு, எங்கேயும் வந்திருக்கும், அதனால் இங்கே வரல. 18 அதாவது இந்த பழைய பேர்லாம் கேட்டு சர் CV ராமன், சர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சர்னா பட்டம். பிரிட்டிஷ்காரன் அந்த பட்டம் யாருக்கு கொடுக்குறானோ அவனுக்கு வந்து மற்ற குடிமகனோட அவனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பான். அப்போ என்ன, அது ஏற்றத்தாழ்வு வருதா? அப்படி ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. அரசாங்கம் யாருக்கிட்டையும் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி பட்டம்லாம் கொடுக்குறத தடை செய்யணும். பட் இப்போ உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே பட்டம், BA பட்டதாரி, MA பட்டதாரி, PhD பட்டம், அதேமாதிரி கேப்டன் பட்டம் எங்கே கொடுப்பாங்க? இராணுவத்தில் அங்கெல்லாம். அந்த பட்டங்களை தவிர வேறு எந்த பட்டமும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? அடுத்தது அந்த மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இது. அப்புறம் இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே அப்படின்னு ஒருத்தர். ஏன்னா பெண்கள் கல்வி கற்கக்கூடாது, கல்வி கற்றா பிரச்சனை. அவர் பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவங்க கல்வி கொடுக்கணும். கல்வினா என்ன அர்த்தம்? உன்னை சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சுக்கிறது. அப்போ தான் நீ கரெக்டாக குடும்பம் நடத்த எல்லாம் பண்ணுவேன். அப்போ கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்கிறது கல்வியே கிடையாது, துபாகுறது. வாந்திமா அங்கே வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறோம். அது ஏன்னா அந்த குரூப் அப்படி பண்ணிட்டானுங்க, மாற்றணும். சரி, அது ஃபஸ்ட் நாள் கிளாஸ்லேயே பேசியிருப்போம். பார்க்காதவங்க ஃபஸ்ட் நாள் கிளாஸ்லாம் பாருங்கள். அந்த கல்வினா என்னென்னு அந்த இதில் சொல்லியிருப்பேன், பாருங்கள். அப்போ பெண்களுக்காக என்ன பண்ணுறாரு? ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவார் அவர். அப்புறம் அவரோட மனைவி, அதாவது சாவித்திரிபாய் பூலே, ஜோதிபாய் பூலே என்னுடைய ஜோதிபா
புலனுடைய மனைவி சாவித்திரிபாய் புலே. இந்த அம்மா அந்த ஸ்கூலில் டீச்சராக்குவார். அப்பயும் விட மாட்டாதுங்க இந்த பெண்கள். அவங்க குடும்ப பெண்களே, சொந்தக்காரனுங்களே. இந்த அம்மா ஸ்கூலுக்கு கற்றுக் கொடுக்க போகிறான் அப்படின்னோடனே இவங்க வீட்டுக்கு தெருவில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுது, சாணியை கரைச்சி எல்லாத்தையும் அந்த அம்மா மேலே ஊற்றுதுங்க. ஏய், கற்றுக் கொடுக்க போகாத, நம்மளாம் கற்றுக்கூடாது. இந்த பெண்களே சேர்ந்து ஊற்றுனதால யார்? இந்த பெண்களே. வீட்டுக்காரன் சொல்லி இந்த அம்மா போய் கற்றுக் கொடுத்துச்சு அப்படி முதல்ல. அப்போ இந்தியாவில் முதல் பெண்களுக்காக கல்விக்கூடம் எங்கே? மகாராஷ்டிராவில் உருவாக்குன ஒரு ஜோதிபா பூலே. அதில் போய் டீச்சராக இருந்தவர் தான் இந்த அம்மா. யார்? சாவித்திரிபாய். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இந்த வாய்ப்பெலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பெண்கள் அடிமையாக வச்சுருக்கிறானுங்க. இந்த என்னது வேதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாம் சொல்லி பெண்கள் அடிமையாக்குறானுங்க. கடவுள் பேரை சொல்லி அடிமை. ஏன்னா கடவுள்லாம் பேசாமல் கேட்டுக்குவீங்கல்ல. அது எப்போ நடந்ததுன்னு ஹிஸ்ட்ரியில் காலையில் பார்த்துக்கிட்டு இருப்போம். காலையில் வரவங்களுக்கு தெரியும். ரைட். முதல் பள்ளியை துவங்கினார் ஜோதிராவ் பூலே அவர் தான். எந்த வருஷம்? 1848. மற்ற அவங்களோட மனைவி சாவித்திரிபாய். உலகில் முதல் பெண் பிரதம மந்திரி. உலகத்திலேயே முதல்ல ஒரு பெண் பிரதம மந்திரியாக வராங்க. நாட்டோட தலைவர் யார்? சிரிமாவோ பண்டாரநாயக், இலங்கை நாட்டை சேர்ந்தவர். உலகத்தில் முதல் பெண் அது வரைக்கும் இல்லை. இப்போ தான் 1950க்கு மேலே தான் அதெல்லாம் நடக்குது. உலகின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம். சோவியத் ஒன்றியம்னா எதுன்னு தெரியுதா? யுஎஸ்எஸ்ஆர். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக், அதான் ஃபுல் ஃபார்ம். இப்போ உள்ள ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யா உக்ரைன் ஒரு நிறையா நாடுகள் சேர்ந்தது ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சு. அது 1990 உடச்சிட்டானுங்க, உடஞ்சிருச்சு. சரியா? ரைட். உலகின் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜன்கோ தபே, ஜப்பான். எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் இருக்குது? சீனா, நேபாளம், ரெண்டுக்கு நடுவில் தான் எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. கிளம்புறீங்களா? ஏன் அதுக்குள்ள? அடுத்தது எல்லாம் பார்த்தாச்சா? இது 21. 21 எல்லாம் பார்த்தாச்சு. உலகில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? இதெல்லாம் அந்த புக்கில் இருக்குது. பெண்கள் சமத்துவம் பெறாங்க. எதனால்? அந்த சட்டத்தின் மூலியமாக தான். அதனால தான் அதை பற்றி பேசுகிறாங்க. சார்லோட் கூப்பர் அப்படின்றாங்க, இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. இதுவும் 1900க்கு மேலே தான் எல்லாமே நடக்கும். இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் யாரால் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? மகர் ஜிகார்வே. அவர் பூனேயில் தொடங்குறாரு 1916. மகாராஷ்டிரா தான். எஸ்என்டிடி பல்கலைக்கழகம் பூனேவில் 5 மாணவிகளோடு தொடங்குறாரு. பெண்களுக்கான பல்கலைக்கழகம், முதல் பல்கலைக்கழகம். மத்திய அமைச்சரவை பதவி வகித்த முதல் பெண் இந்தியாவில். ஒன்றிய அமைச்சரவை இருக்குல்லையே, அதில் பதவி வச்சாங்க. அமைச்சரவை. இப்போ அமைச்சரவைனா என்னென்னு பார்த்துட்டோம். அதில் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த முதல் பெண் இந்தியாவில் சுஷ்மா சுவராஜ். இறந்துட்டாங்க அவங்க. இப்போ வாஜ்பாய் பீரியடில், பிஜேபி அவங்க பீரியடில் இருப்பாங்க. மாநிலங்களில் இளம் வயது பெண் அமைச்சராக இருந்தவர், இளம் வயதில் அமைச்சராக இருந்தவங்க அவங்களும் சுஷ்மா சுவராஜ் தான். ஹரியானா மாநிலத்தில் அமைச்சராக இருந்திருக்காங்க. எப்போ? 25 வயசுலேயே. அவங்களும் எல்லாம் 90s பிஜேபி வந்ததுக்கப்புறம். ஹரியானா மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குன்னு போய் பாருங்கள், பேரெல்லாம் எடுத்து. அங்கே சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. இல்லை, இருங்க கொஞ்சம் மட்டும் முடிச்சிட்றேன். ஐநா பொது சபையில் 1952 ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டினுடைய பிரதிநிதிகளும்
அதில் மெம்பராக இருப்பாங்க. அதில் இந்தியா சார்பில் மெம்பராக இருப்பாங்க ஜென்ரல் அசெம்பிளியில். அதுக்கு ஒருத்தர் தலைவராக வருவாங்க பொது சபை, ஜென்ரல் அசெம்பிளி. அப்படி ஐநா சபையினுடைய பொது சபைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தவங்க வராங்க. யார்? விஜயலட்சுமி பண்ணி. இதெல்லாம் ஃபேக்ட்டு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி, அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸராக வருவாங்க கிரண்பேடி, 1972. தமிழ்நாட்டில் யார்? யார்? அவங்கள விடுங்க, கிரண்பேடி. தமிழ்நாட்டில் யார்? லேடி கேட்குறேன். அவங்க பேர் திலகவதி ஐபிஎஸ். அவங்க தான் தமிழ்நாட்டில் முதல் ஐபிஎஸ் ஆஃபீஸர். தமிழ்நாட்டில் திலகவதி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அன்னை தெரசா. இவங்க வெளிநாட்டுக்காரவங்க, இங்கே வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க. புக்கர் பரிசுனா எழுத்தாளர்களுக்கு வழங்கக்கூடியது. முதல் பெண் இந்திய பெண் அருந்ததி ராய், 1997 வாங்குறாங்க. இதெல்லாம் முக்கியமான சாதனை படைத்த பெண்களுடைய லிஸ்ட்டு. இந்த சாதனை எப்படி கிடைக்குது? அடிமையாக, உலகம் ஃபுல்லாக அடிமையாக தான் வச்சுருக்கான் பெண்களை. அரசியலமைப்பு சட்டம், அரசியல் ரீதியாக தான் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் முன்னாடி வராங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க. பெண் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் பிரதீபா பாட்டீல், 2007. எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்கலாம். அதேமாரி மக்களவை சபாநாயகர். மக்களவைனா இது கீழவை, பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதில் முதல் பெண் மக்களவை சபாநாயகர், மக்களவைக்கு தலைவர். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மக்களவையை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலான் இருக்கேன், பார்ப்போம். மீரா குமார் 2009 தான். டாக்டர் மன்மோகன் சிங் அங்கே பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அதேமாதிரி உச்சநீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி, தமிழ்நாட்டுக்கு கவர்னராக இருந்திருப்பாங்க. அப்புறம் அதேமாதிரி இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர், INA, சுதந்திரம் வாங்கிறதுக்காக உருவாக்குறாங்கள, காங்கிரஸ் கிடையாது, தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷ்னல். இது அதில் எழுதாதமான்னு சொன்னால் அதில் எழுதிட்டு அவ்வளோ என்ன, நமக்கு டைமாக இல்லை. அன்னி பெசன்ட், அயர்லாந்து நாட்டுக்காரங்க. அது இவங்களை பற்றி வரலாறு ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். மாநில முதலமைச்சர் இந்தியாவில் சுச்சித கிரிபாலினி, மாநிலத்தில் சிஎம் இருக்காங்கள்ல, அந்த போஸ்ட்டு. காவல்துறை இயக்குனர் டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இருக்கு இல்லையா, போலீஸ். அவங்க யாருனாக்கா காஞ்ச்கர் சௌத்ரி பட்டாச்சாரியா, காஞ்ச்கர் சௌத்ரி பட்டாச்சாரியா, கர்நாடகாக்காரங்களாக இருக்கணும். சரி, ரைட். முதல் பெண் உயர் அதிகாரினா யார்? கிரண்பேடி. டிஜிபி யாருன்னு கேட்டால் யார்? அதான் காஞ்ச்கர் சௌத்ரி. ஒரே மாதிரி இருக்குதான், கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர். இப்போ நம்ம உங்களெல்லாம் தெரியும், உங்களுக்கு இந்த கண்மணியை நம்ம தானே, இந்த கண்மணியை தெரியும் தானே? ஆமாம். ஸ்டைலாக பேசுகிறேன்ட்டு நமக்கு பயமாக இருக்கும் பார்த்தா. அப்புறம் முதல் பெண் நிதி அமைச்சர் அந்த அம்மா தான். இப்போயே அவங்க தானே? ஆமாம். பெண்கள் கல்வி அறிவு விகிதம் இந்தியாவில் 65 தான். அப்போ நாடு என்ன இல்லை, கல்வி அறிவுனா எழுத்தறிவு, லிட்ரஸி ரேட்டு மோசமாக இருக்குன்னு அர்த்தம். பெண்கள் தான் எல்லாமே, பெண்கள் தானே குழந்தைய பெற்று வளர்க்குறா. அப்போ அந்த குழந்தைக்கு அறிவு எங்கேருந்து வரும்? அம்மாக்கிட்ட இருந்து தான் வரும். அப்போ அந்த சமூகம் எப்படி இருக்கும்? பெண் கல்வி அறிவு பெற்றிருந்தாருன்னா நல்ல சமூகமாக இருக்கும். கல்வி அறிவு என்னது, ஏன் சாப்பிட்றோம், சரி, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிறது, எப்படி ஓடுறோம் ஒடியாடுறோம், உலகம்னா என்ன, மனுஷனா யார், விலங்குனா யார், தாவரனா யார், இந்த பூமினா என்ன, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ அவன் பெற்று, அந்த பெண்ணு பெற்று வளர்க்குற பையன் பொண்ணும் அவங்க அதே மாதிரி இருப்பாங்க. அன்றைக்கி தான் நல்ல சமூகமாக மாறும். எல்லாம் எப்படி இருக்கும்? டுபாகூர் சமூகமாக தான் இருக்கும். சரியா? அதான் பாருங்கள், அது எழுத்தறிவே 65% தான் இந்தியாவோட எழுத்தறிவு பெண்களோட. உலக மக்கள் தொகை வந்து 50%. உலக அளவில் பெண்கள் எவ்வளவு கல்வி அறிவு பெற்றிருக்காங்கன்னா எவ்வளவு? வெறும்
50%. சரியா? சரி, இதோட இருக்கட்டும். இதெல்லாம் ஃபேக்ட்டு. கேட்பாங்க, கேள்வி கேட்குற, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வீடியோ பார்த்துட்டு ஆன்சரை ஒரு நோட்டில் எழுது, மெட்டீரியலில் எழுதாத. இந்த மெட்டீரியலை நீ அப்பப்போ எடுத்து இதை படிச்சுட்டு ஒரு சில கொஷினுக்கு உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, குட். தெரியாதுக்கு போய் அந்த எழுதி வச்சுருக்கல அந்த நோட்டில் சீரியல் நம்பர் போட்டு எடுத்து பாரு. ஓ, இது மறந்துடுச்சு. இப்போ 2-3 தடவை பார்க்க உனக்கு ஞாபகம் வந்துடும். எப்போ சார் ரீகால் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ. ஸோ இந்த மெட்டீரியலில் கொஷின் கேட்குறதுக்காக வச்சுக்கோ, ஆன்சரை நோட்டில் எழுதி வச்சுக்கோ, ஞாபகம் வந்துடும். அதேமாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு நான் சொல்கிற கான்செப்ட் வச்சு புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு ரிவிஷன் அடுத்த நாள் பார்க்கணும். அடுத்த நாள் இந்த மெட்டீரியல் எடுத்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு எல்லாம் தெரியாது. ஓரளவுக்கு ஒரு 50% ஞாபகம் வந்துடும். தெரியாத எடுத்து நோட்டை பார்த்துக்கோ, வீடியோவை பார்த்துக்கோ. இன்றைக்கி போய் இன்னொரு தடவை வீடியோ பார்த்தா நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கு தான் அது கொடுத்துருக்கேன். மொதல் நாள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னது ஃபஸ்ட்டு ரிவிஷன். அப்புறம் இன்னையிலேருந்து 7th டே எடுத்து பார்க்கணும். 7th டேனா இன்றைக்கி திங்களா? 7th டே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி எடுத்து ரிவிஷன் பண்ணணும். வர ஞாயிற்றுக்கிழமை மேலே எழுதி வச்சுக்கலாம். இது இத்தனாம் தேதி பார்த்தோம், அடுத்தது இது வரைக்கும் ஒரு கோடை போட்டு என்ன பண்ண, இத்தனாம் தேதி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ரிவிஷன் இன்றைக்கி, அடுத்தது 30th டே ஒரு ரிவிஷன். இன்னையிலேருந்து 30வது நாள். இன்றைக்கி தேதி என்ன? 21. சரியா? இது என்ன மாதம்? லீப்பா? லீப்பு மாதம் கிடையாது. ஸோ அடுத்த 20ஆம் தேதி எடுத்து பார்க்கணும். அடுத்த 20ஆம் தேதி எடுத்தா அதுதான் 30th டே. எதை? இன்றைக்கி பார்த்தது மட்டும் கொஷின் எடுத்து படித்து பார்த்துட்டு அப்படி 3வது ரிவிஷன்லாம் போகிறப்போ உனக்கு ஞாபகம் வந்துடும். எல்லா வார்த்தையும் ஃபெமிலியர் ஆகிடும். ஒரே மாதிரி இருக்கிறது மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ சொன்னாலே பெண் உயர் அதிகாரி டிஜிபி என்னடா வித்தியாசம், அதான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். அதேமாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்படி பண்ணிட்டுனா ஜென்மத்துலேயும் மறக்காது. சரியா? ரைட், ப்ராப்பராக பண்ணுங்கள் தயவு செஞ்சு.